நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான பொதுவான விடயங்களை பலப்படுத்த வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இலங்கையுடன் கூட்டாண்மையினை மேம்படுத்துவதற்கு தயார் என்று ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக கடமையாற்றுவதற்கு அமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்சவுக்கு தடை உத்தரவு. ஆட்பதிவு திணைக்களத்தின் மத்திய மாகாணத்துக்கான புதிய அலுவலகம் திறந்து வைப்பு. வாகன கொள்வனவின் போது எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வேண்டுகோள். காசாவில் உள்ள அல் நாசா வைத்தியசாலை வளாகத்திலிருந்து 300க்கும் அதிகமான சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான பொதுவான விடயங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி வேலைத்திட்டத்தினூடாக இலங்கையின் வறட்சியான பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு நீர் வழங்க முடியும். இதன் மூலம் மக்களுக்கு எதிர்காலம் பற்றி நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி செயல் திட்டத்தை சாத்தியமாக்குவதற்கு ஈரான் வழங்கிய ஒத்துழைப்புக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ஈரானின் உதவியின்றி இலங்கையினால் உமா ஓயாவிலிருந்து கிரிந்தி ஓயாவிற்கு நீரை கொண்டு செல்ல முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டார். உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு விழாவின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறினார். உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி செயல் திட்டம் இலங்கை மற்றும் ஈரானுக்கு இடையிலான நட்புறவு கப்பால் ஆசிய பிராந்தியத்தில் ஒத்துழைப்பு, புரிந்துணர்வு, ஒருமைப்பாடு என்பனவற்றை பறைசாற்றுவதாக ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்தார். இலங்கையுடன் எதிர்காலத்தில் கூட்டாண்மையினை மேம்படுத்துவதற்கு ஈரான் தயார் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஈரான் ஜனாதிபதியை கௌரவிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச கடமையாற்றுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேவேளை துஷ்மந்த மித்ரபால கட்சியின் செயலாளராக கடமையாற்றுவதற்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சில தரப்பினர் முன்வைத்த முறைப்பாடுகளை ஆராய்ந்த பின்னர் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஆட்பதிவு திணைக்களத்தின் மத்திய மாகாணத்திற்கான புதிய அலுவலகத்தை அமைச்சர் டிரானாலஸ் திறந்து வைத்துள்ளார். நவீன வசதிகளுடன் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை வழங்கும் ஒருநாள் சேவை, வெளிநாட்டு கடவுச்சீட்டுக்கான கைவிரல் அடையாளம் பெறும் சேவைகளும் இடம்பெறும். புதிய அலுவலகம் இலக்கம் 95 கீழ் 26A லேடி மெகலம் வீதி, நுவரெலியா எனும் முகவரியில் அமைந்துள்ளது. பாவனையில் உள்ள அடையாள அட்டையை விட மேலும் சிறந்த தரம் கொண்ட அடையாள அட்டையை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் டிரானாலஸ் இதன்போது தெரிவித்தார். வாகன கொள்வனவின் போது எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 112 வாகனங்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைப்பற்றியுள்ளது. இந்த வாகனங்கள் 700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதி கொண்டவை. 2015 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இந்த வாகனங்கள் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. (2024) சிறுபோக நெற்செய்கைக்கான நிதி உதவியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் கீழ் ஒரு ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படவிருக்கிறது.
உர கொள்வனவிற்காக அல்லது நெற்செய்கையுடன் தொடர்புடைய வேறு நடவடிக்கைகளுக்காக இந்த நிதியை பயன்படுத்த முடியும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுராதபுரத்தின் சில பிரதேசங்களில் நாளை நீர் விநியோகம் தடைப்படும் என்று நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. நாளை இரவு 9 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும். கலத்தேவ, நெலும்ஹந்திய, தரியன்குளம், கல்குளம், கவரக்குளம், வண்ணமடுவ, குஞ்சுக்குளம், குருந்தன்குளம், மாத்தளை சந்தி, சாலிய மாவத்தை, தட்டாயன்குளம், யாழ்ப்பாண சந்தி, பண்டார புளியங்குளம், தெம்பன்குளம், ஜெயந்தி கிராமம், சாலியபுர, மாங்கடவல, லிங்கல வீதி, கட்டாமாங்குளம் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும். கந்துவெட்டா வீதி, ருவன்கம, வெள்ளமொரான, தரியன்குளம், பழுகஸ்வெவ, சட்டம்பிக்குளம், மிகிந்தலை நகர், அம்பத்தலாகம, போலீஸ் கம்மான, மஹிந்த ராஜபக்ச மாவத்தை, கிரிந்தேகம, கண்ணட்டிய குருந்தன்குளம் ஆகிய பிரதேசங்களிலும் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும். அனுராதபுரம் நுவரெவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய திருத்தப்பணி காரணமாக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். காசாவில் உள்ள அல் நாசா வைத்தியசாலை வளாகத்தில் இருந்து 300க்கும் அதிகமான சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. பணைய கைதிகளாக இஸ்ரேல் ராணுவத்தினரால் வைக்கப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என பலஸ்தீன செயற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றதென இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள அஷிஃபா, அல் நாசா வைத்தியசாலை வளாகங்களில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததை தொடர்ந்து இது பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். பல்வேறு தொழில்துறைகளிலும் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது பற்றிய திறன் அறிவை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி குறித்த தொழில்துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு NVQ சான்றிதழ் வழங்கப்படும். முதல் கட்டத்தில் கம்பஹா மாவட்டத்தில் இந்த வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 40வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. டெல்லி மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய குஜராத் டைட்டன்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சற்று முன்னர் வரை 19 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 193 ஓட்டங்களை பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கொழும்பு சர்வதேச தேயிலை மாநாடு எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கொழும்பில் இடம்பெறும் இந்த மாநாட்டில் உலகளாவிய தேயிலை தொழில்துறையைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் புத்தாக்குனர்களும் பங்கேற்க உள்ளனர். கொழும்பு தேயிலை வர்த்தகர்கள் சங்கமும் இலங்கை தேயிலை சபையும் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. தேயிலை வாழ்வொழுங்கு மற்றும் வாழ்வாதாரம் எனும் தொனிப்பொருளில் இந்த மாநாடு இடம்பெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான்.
பொருளாதார செய்திகள். அக்கரைப்பற்று ஆலிம் நகர் விவசாய விரிவாக்கல் நிலையத்துக்குட்பட்ட பிரதேசங்களில் பாராசூட் முறையிலான நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறந்த அறுவடை எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தின் சகல பிரதேசங்களிலும் பாராசூட் முறையிலான நெற்செய்கையினை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் ஊவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். சப்ரகமுவ, மத்திய ஊவ மாகாணங்களின் சில பிரதேசங்களில் நாளை காலை பனிப்பொழிவு காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொதுவான விடயங்களை பலப்படுத்த வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இலங்கையுடன் கூட்டாண்மையினை மேம்படுத்துவதற்கு தயார் என்று ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக கடமையாற்றுவதற்கு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவுக்கு தடை உத்தரவு. ஆட்பதிவு திணைக்களத்தின் மத்திய மாகாணத்திற்கான புதிய அலுவலகம் திறந்து வைப்பு. வாகன கொள்வனவின் போது எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வேண்டுகோள். காசாவில் உள்ள அல் நாசா வைத்தியசாலை வளாகத்திலிருந்து 300க்கும் அதிகமான சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை நாளை காலை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.